இந்த லோன் கொடுத்ததுனால இவன் இன்கம் டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சிக்கிறான். 2 வேலையுமே இதுல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட கருப்பு பணத்தை மறைக்கிற மாதிரி. கரெக்டா? அதேதான் பர்ஃபெக்டான வேலை. இதெல்லாம் நிறைய பேருக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வந்து இவன் ஈஸியா இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கான். இதெல்லாம் பர்ஃபெக்டா எவனோ பின்னாடி இருந்து வேலை பார்த்து ஐடியா கொடுத்துருக்கான். இல்ல, அவனுக்கு இந்த அளவுக்கு மூளை கிடையாது. அந்த நாய் 12ஆவதே கோட் அடிச்சு அரியர் வச்சிருக்கு. இன்ன வரைக்கும் 12ஆவது ஜஸ்ட் கபில். அதுதான் கேட்க வந்தேன். அவன் இது வரைக்கும் உங்களுக்கு தான், உங்க எல்லாருக்கும் தான் தெரியும். ஸ்கூல் போனதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கானா அவன்? அதுதான் அது மென்ஷன் பண்ணிருக்கான். 10th 12th ஸ்கூலுக்கே போலன்னு மென்ஷன் பண்ணிருக்கு. இருக்கு பிரைவேட்னு மென்ஷன் பண்ணிருக்கு. ஸ்கூலுக்கு போல பிரைவேட்னு போட்டிருக்காங்க. பிரைவேட்னா அதான் கடந்த காலங்கள்ல கிளாஸ்ல போய் இந்த நாய் விஷுவல் கம்யூனிகேஷன்ல போய் கிளாஸ்ல போய் உட்கார்றானா, போய் ஆர்ட் சயின்ஸ்ல கிளாஸ்ல போய் உட்காந்து வந்த நாய் இது. செகண்ட் இயர் வரைக்கும் அங்கதான் உட்காந்துது. தான் என்ன கிளாஸ்ல உட்காந்துருக்கும் கூட உனக்கு தெரியாது. அது பேட்டியிலே சொல்லியிருக்கு நாய். நீங்க அவன் படிக்கல, அவன் மண்டையில படிப்பு ஏறல, அதனாலதான் பிரைவேட்டா சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து சொல்லி தருவாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் இல்லைங்க. இந்த ராட்ரிஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கிறிஸ்டியானிட்டியில இதுல சர்ச்சில் போய் இது பண்ணாலே +2க்கு ஈக்குவலா ஏதோ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாமே. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏதோ இந்த சர்ச்சில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாமே, அதை வச்சு ஜாப் எல்லாம் ட்ரை பண்ணலாமாமே. பட் அகைன் அந்த லெட்டர் வந்து ஒரு ஒரு அடுத்த ஸ்டெப் போறதுக்கு தான் பிரின்சிபலை டைரக்டா மீட் பண்றதுக்கு உதவுனால அதுவுமே வந்து சீட்டு கன்ஃபார்ம் ஆகாது. நான் ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். நான் எல்லாருக்கும் ட்ரை பண்ணிருக்கேன், டீச்சிங் ட்ரை பண்ணி வச்சு சொல்றேன். பட் இவனுக்கு வந்துட்டு ஃபிலிம் ரெஃபரன்ஸ் வச்சு வந்திருப்பாங்க அவங்க லெவலில். அதுக்கப்புறம் தான் அந்த போர்ட்ஸ்க்கு வெளியே வந்துட்டாங்க. இருக்கிறதுல இப்ப இருக்க கேண்டிடேட்லயே படிக்காத கேண்டிடேட் வந்தாங்க. சரி, இப்போ ஒன்று பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுவோம். எப்பா யாரெல்லாம் என் கூட வரீங்க? விஜய் கிட்ட பணம் வாங்க, கை தூக்குங்க. அவன் சும்மா கொடுக்குற ஆளாங்க. எங்க அவன் அஃபிட்டபிள் எங்கேயாச்சும் யாருக்கா சும்மாவே கொடுத்துருக்குறேன் யாராவது சொல்ல சொல்லுங்க அவனை. ஏங்க நான் என்ன சொல்றேன், கடனை வாங்கிடுவோம். கடனை வாங்குறதுக்கு திருப்பி அவன் நம்ம கிட்ட தானே வந்தாகணும். கபிலம் ப்ரோ, நீங்க பேசாம இருப்பேன்னு சொல்லுங்க, 1 கோடி ரூபா கொடுக்க ரெடியா இருப்பாங்க. சீட்டே உங்களுக்கு டிவி கேல கிடைக்கும் ப்ரோ, நீங்க மட்டும் ஸ்பேஸ் போடலன்னு சொன்னா. சரி வாங்கிடுவோம். இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த பாபால வந்து சொல்லு பாபா, அங்க கியூ கட்டி லைன்ல நிக்கிறாங்க பாபா, அந்த மாதிரிதான் இருக்கு. உடனே கவுண்ட் பண்ணி சொல்லுவான், எங்கடா நிக்கிறாங்க அந்த மாதிரிதான் இருக்கு. நீ சொல்லு பாபா, உனக்கு கியூ கட்டி சீட்டு கொடுக்க லைன்ல நிக்கிறாங்க பாப்பா. எப்பா நீ சொல்லுப்பா. உடனே தலைவர் அப்படி மாதிரி எங்க நிக்கிறாங்க என்ன இது சொன்னா நான் ஸ்பேஸ் போற மாட்டேன்னு சொன்னா 1 கோடி ரூபா கொடுக்க தயாரா இருக்காங்க. ஏங்க நீங்க வேற கஞ்சா பேசினாரீங்க. இப்ப நான் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி நான் வேலைக்கு போனா நான் இந்த பக்கம் திமுக போட்டு அடிக்கணும், பரவாயில்லையா? நீங்க என் மேல கேஸ போடுவீங்க, பரவாயில்லையா? நீங்க யாரையும் அடிக்க கூட வேண்டாம், நீங்க பேசாம இருந்தாலே போதும் தானே அவனுங்க சொல்றானுங்க. சரி, அப்ப நான் பேசாம இருக்கணும்னா கேட்கறேன். நம்ம மதிப்பு நம்மளே குறைச்சிட்டா எப்படி மசுக்கிட்டு போடுங்க. ஒரு 5 கோடி போடுங்க, 10 கோடி போடுங்க. லைஃப்ல செட்டில் ஆகணும். ஏன் மசுக்கிட்டு? 50 கோடி போடுங்க. அதிகமா ஆசைப்படுது. என்ன சொல்லிருக்காரு திருவள்ளுவர்? என்ன சொல்லிருக்காரு? ஓடி விளையாட பாப்பா, ஓசில ஓவரம் வாங்காத பாப்பான்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சாரி, பாரதியார் சொல்லியிருக்காரா இல்லையா? மெட்ராஸ் பையன் சொல்லிருக்காரு. சரி, ஒரு 5 கோடி கேட்போம். 5 கோடி கேட்டு 10 கோடிங்க. நான் இங்க பாருங்க, என்ன குரூப்ல என்ன நம்பி வந்து நான் திட்டுறது, சில நேரத்துல நான் கோவப்படுறது எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு ஏதாவது இஎம்ஐ கட்டி ஏதோ ஒரு தொழில் ஒண்ணு பண்ணி ஒரு லைஃப்ல ஒண்ணு செட்டில் ஆகிற மாதிரி ஒண்ணு பண்ணி கொடுத்துருவேன் நான். மிச்சம் இருக்கிற பணம் அம்புட்டும் எனக்கு தான். வேணா ஸ்பேஸ்ல வந்துட்டு போனவங்களுக்கு வேணா மாசம் 1 இயருக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுறேன். வாய்ஸ் ஆஃப் காதவ் நீ கேட்டு சொல்றா, இருக்கேன் என்னன்னு சொல்றான். ஆமா டே ஆதவு, எப்படா எண்ணி அடுத்து 30 நாள் நான் பேசாம இருக்கணும்னா, என்ன ஸ்பேஸ் போடாம இருக்கணும்னா 10 கோடி ரூபா பணமும் 2 ஐபோனும், இல்லை ஐபோன் வேணாம், ஒரு ஹை ரெண்டு லேப்டாப் ஒன்றும்,
ஒரு ஐஃபோனோ அந்த கர்மத்தை எதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். நார்மலாகவே ஒன் ப்ளஸ் இந்த மாதிரி ஃபோனே போகும். நமக்கு ஐஃபோன் எப்படி யூஸ் பண்ண கொடுத்துரு, இந்த ஒன் ப்ளஸ் அந்த மாதிரி ஃபோனு என்ன லேட்டஸ்ட் மாடல் என்ன அந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துரு. என்ன ஜீரோ வாங்கிப்போமா ஒன் ப்ளஸ் வாங்கிப்போமா? இந்த ஜீரோன்னு ஏதோ கம்பெனி ஒன்று இருக்காமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களாமே. அப்புறம் 1 இயருக்கு நான் எங்கே வேணாலும் போயிட்டு வர மாதிரி ஃபாரினுக்கு ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டு. என்ன முக்கியமாக ஏர் ஹோஸ்ட் வந்து பொண்ணாக தான் இருக்கணும் பார்த்துக்க. என்ன அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. ரொம்ப நாளாகவே லவ் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கிறேன். என்ன எனக்கு 2ம் வேணும். இல்லை ஒரு பொண்ணு தான் 2த்துக்கும் வேணும்னு. என்னப்பா சிரிக்கிறீங்க? சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். அப்புறம் நானே கபிலன் ப்ரோ நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு அனுபவிச்சீங்க, நான் ஒண்ணுமே அனுபவிக்காம இருக்கிறேன். அவன் பையனுக்கே பண்ண மாட்டேங்கிறான். பையனுக்கே எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். நம்ம நீங்க எல்லாம் போய் கேட்டீங்கன்னா அதான் அவன் பையனுக்கு ஒரு மீம் ஒண்ணு இருக்கு. டேய் நீ அப்ப எனக்கு ஏதும் செய்யல, இன்னுமாட நம்புறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. காசா பணமா கேட்டு போறோம். விஜய் ஃபேன்ஸ் டேய் நான் உண்மையிலே சொல்றேன்டா. எனக்கு வந்து நான் இந்த அடுத்த 25 நாள் நான் வாயை முட்டு நான் கம்முன்னு விட்டுறேன்டா. என்ன பண்ணு 10 கோடி ரூபாடா, 10 கோடி தான்டா. விஜய்க்குலாம் அதெல்லாம் வந்து தொட்டுக்க மறுறா. ஆதவர்ஜுனாக்கெல்லாம் அதெல்லாம் வந்து பொறித்திங்கிற பானிபுரி காசுறா அவனுக்கு. ஏன்னா 2 வேட்பாளர்கிட்ட இருந்து வாங்கிட்டானுங்க கபிலம் ப்ரோ ஆல்ரெடி. 234 வேட்பாளர்ல 2 வேட்பாளர் கணக்கு தான். இப்படி ஒன்று பண்ணிடுமா மசுகுட்டி? சீட்டு நிர்மல் கிட்ட அவன்கிட்ட போயிட்டு ஒரு 5 கோடி, புசி ஆனந்த் கிட்ட ஒரு 5 கோடி, என்ன விஜய் கிட்ட ஒரு 10 கோடி, எப்படி 25 கோடி. என்ன அப்படியே அந்த பக்கம் திரிஷாட்ட போயிட்டு அண்ணன் சொன்னாப்புல வாங்கிக்க சொன்னாப்புல. அப்படியா இருப்பா 30 கோடி. என்ன மசுக்கிட்டே கோவா பக்கம் நம்ம ரேஞ்சு கோவா தாய்லாண்டுக்கு போயிட்டு வந்துச்சு மசுக்கிட்டே. தாய்லாண்டில் போயிட்டு பீச்சில் போய் படுத்துக்கிட்டு, அங்கே உங்களை கூப்பிட்டு போக மாட்டேன், நீங்கள் போய் எங்கேயாச்சும் இங்கே இந்த பக்கம் ஓரமாக போய் படுத்துங்க. பீச்சில் போய் படுத்துக்கிட்டு ஜாலியாக மணல் வீடு கட்டி விளையாடுவோம். உங்கள் கூட இல்லை. எனக்கு அதான் சொல்கிறேன் இல்லையா, அவனுக்கு பொண்ணு பார்த்து கொடுப்பானுங்க இல்லையா. நல்ல பொண்ணாக இருக்கணும். என்ன பார்த்துக்க, என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா என்ன புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற மாதிரியான ஒரு பொண்ணு. என்ன நீங்க இதை சொன்னா மேல ஏறி வந்தான் விஜய் ரசிகரே ஓடி போயிட்டான். இல்ல மோஸ்ட்லி என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில என்னை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன புரிஞ்சுக்கிட்டு எப்படி அகலமா இருக்கிற மாதிரி என்ன புரிஞ்சு கேட்டா இருக்கிற மாதிரி வந்து இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துட்டு நானும் லைஃப்ல செட்டில் ஆகலாமா சொல்லிட்டு. நமக்கு இந்த காரு பங்களாலாம் நமக்குலாம் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நான் சும்மா ஒரு ஐலாண்டு, தனியா ஒரு ஐலாண்டு அங்கே போயிட்டு தனியாக ஒரு வீடு ஒன்று கட்டிட்டு என்ன மசக்கிட்டே என்ன எந்த தொந்தரவும் இல்லாமல் சோலார் பேனலை வச்சுக்கிட்டு கரண்ட்டு இந்த பக்கம் அப்படியே ஒரு 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 நல்ல ஒரு லைஃப், ஜாலியாக ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். செத்தா கூட யாருக்கும் தெரியாது. இப்போ டைகார்டு ஏதோ கருத்து சொல்ல வராரு, என்னன்னு பார்ப்போம். கபிலன் ப்ரோ கூட பக்கத்து தீவில் எனக்கு ஒரு தீவு ஒன்று வாங்கி வச்சுக்கீங்க கபிலன் ப்ரோ, அதானே டைகார்ட்? நீங்களும் கோல்ட் காயின் மாஃபியால சேர்ந்துட்டீங்களா? பாத்தீங்களா, அதே மாடுலேஷன் அப்படியே தானே இருக்கு, சொன்னல. டைகார்ட் 25 லட்சம் ஒரு தரம். ஆதவர்ஜனை உருட்டிட்டு இருந்தான். ஜனநாயகம் படம் வந்து வராதனால 1500 கோடி அண்ணனுக்கு லாஸ். அந்த கிளிப்பை எடுங்கயா, அந்த கிளிப்பை கொஞ்சம் எடுங்கயா. அந்த 1500 நான் அதான் மைண்ட்ல வச்சுட்டு அடுத்து யோசிச்சுட்டு எங்கடா போறது கிளிப்னு. அந்த கிளிப்பை மட்டும் எனக்கு டிஎம்ல அனுப்பி விடுங்கப்பா. அந்த 1500 கோடி லாஸ்ன்னு சொன்னான்ல, 1500 கோடி ரூபாய் பாத்துருப்பாரு காசுன்னு, அந்த 1500 கோடி எடுங்களேன். எனக்கு அந்த இந்த டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்ல வாயமுறா குரங்கு அப்படின்ற மாதிரி தான் வடிவேல் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்கு. நீ புடுங்கிறது பூராவே தேவையில்லாத அணிதான். சரி, அடுத்து ஒரு விஜய் ஃபேன் யாரோ ஒருத்தன் வந்திருக்கிறான், மைக் கொடுக்குறேன். விஜய் டிவிக்கு ஏப்பா ஃபயர்லாம் விட்டுக்கிறாப்புல. என்ன ஸ்பேஸ் ரிப்போர்ட் அடிக்கிறானுங்களா? சொல்லுப்பா விஜய் டிவிக்கு.
மெட்ட வந்திருக்கியா? திட்ட வந்திருக்கியா? இந்த கட்டத்துறை திட்டு, இந்த டிகே தமிழ் திட்டு, சும்மா என்னைய திட்டிட்டு இருக்கு. இந்த சித்தார்த்தை திட்டு, அசோக்கு, தலசேனா அவங்கள திட்டு, சும்மா ஒரு சேஞ்சுக்கு. என்னைய திட்டிக்கிட்டு மைக் கொடுத்தனா இல்லையா மசகுட்டி? ஆளு காணும். இப்போ ஒரு ஏதோ பண்டியா ஏதோ ஒரு மொழியில ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. பண்டி கில்மாவா, அது ஒரு ஐடி தான் ரெக்வஸ்ட் கேட்டிருக்கு. எல்லாம் இது பார்க்க போயிட்டாங்க, ஐபிஎல் பார்க்க போயிட்டாங்க, வருவாங்க. புரியுதா? எல்லாம் எங்க போயிருக்குன்னு நல்லா எனக்கு தெரியும். எல்லாம் ஐபிஎல் பார்க்க போயிருக்கு எல்லா கேஸும். அதுக்குள்ள ஸ்பேஸ் என் பண்ணி முடிச்சிருவோம். வந்து என்னதான் கதறினாலும் ஸ்பேஸ் போடக்கூடாது. மணி 8:40 ஆயிடுச்சு. சரி, கடையை மூடுமா? போய் ட்வீட்டா போட்டு வருவோம். இங்க உட்காந்து பேசுறதுக்குள்ள நம்ம ட்வீட்டா போட்டு வருவோம். எப்பா டேய் வாய்ஸ் ஆஃப் கவனு மறக்காத, நல்ல பொண்ணா பார்த்து சொல்லு என்ன, அதுவும் என்ன நம்புற பொண்ணா இருக்கணும். சும்மா இப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்படக்கூடாது. டேய் ஆதவர்ஜனா கேக்குதாடா? நம்பிக்கையா இருக்கிற பொண்ணா இருக்கணும். நான் நம்பணும், அதே மாதிரி என்ன நம்பணும். ஆனாதான் நான் ஒண்ணு சொல்லணும். என்ன? நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஸ்பேஸ் போட மாட்டீங்கல்ல? இல்ல புரியல. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது கூட நான் ஸ்பேஸ்ல போட்டு தான் உட்காந்து பேசிட்டு போகணுமா? இல்ல புரியல. நான் வாழ்க்கையில நல்லது கெட்டது எதுவுமே பார்க்க கூடாதா? ஒரு ஆம்பளையா பிறந்து வாழ்க்கையில நல்லது கெட்டதே நான் பார்க்கல இது வரைக்கும். எதுவுமே அனுபவிக்காம உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? ஆனா தப்பு இல்ல, நான் பிரேக்கப் ஆயிடுச்சு அன்னைக்கே சொன்னப்பல, நீ இந்த டிப்ரெஷன்ல தூக்கவே வர மாட்டேங்க. நீங்க ஸ்பேஸ் போட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கிற நேரம் கழிச்சாது, ஒரு 2 மணிக்காவது தூங்கிடுவேன் நானு. உங்களுக்காக நாங்க என் வாழ்க்கையே நாங்க தானம் பண்ணி தர்மம் பண்ணி நாங்க ஸ்பேஸ் போட்டுனே இருப்போம். நீங்க போட்டுக்கும், நீங்க உங்க ஒய்ஃபு கூட ஜாலியா நீங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. நாங்களாம் உட்காந்துட்டு காசு ராமேஸ்வரம் போயிட்டு உட்காந்துருக்கணும். நாங்களாம் குடும்பஸ்தனம் ஆகக்கூடாதா? ஆனா இந்த பொது வாழ்க்கைக்கு வந்த மாதிரி நமக்கெல்லாம் குடும்பம் ரெண்டாவதான். என்னை பார்த்தா விஜய் மாதிரி தெரியுதா? நான் இப்ப பொது வாழ்க்கைக்கு வந்தேன். இல்ல புரியல, ஸ்பேஸ் பொது வாழ்க்கைக்கு வந்துருச்சா என்ன? வாழ்க்கையில ஒண்ணுமே பார்க்க நம்புறது நம்ப மாட்டேங்குது, நம்பாம இருக்கிறது நம்ப மாட்டேங்குது. இல்ல தேசத்தை காப்பாத்துறதுக்காண்டி வந்திருக்கீங்க கபிலம் ப்ரோ. தேசத்தை காப்பாத்த வந்திருக்கேன். எப்ப என்ன நேர்ந்து விட்டீங்க? இல்ல புரியல, என்ன எப்ப தேசத்துக்கு நேர்ந்து விட்டீங்க? ஆனா கோயில் மாடா என்ன எப்ப கோயிலுக்கு நேர்ந்து விட்டீங்க கேக்குறேன். இல்ல என்ன ஸ்பேஸ்க்கு நேர்ந்து விட்டீங்களா? கபிலம் ப்ரோ மியூசிக் வருது பேக்ரவுண்ட்ல. இப்ப அவன் பேச போறான். இப்ப அவனுக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் உனக்கு தொந்தரவா இருக்கு. உங்க லைஃப்ல ஒரு ஜெகதீஷ் பழனிசாமி இருப்பான், அவனை தேடி கண்டுபிடிங்க. எது என் லைஃப்ல ஜெகதீஷா? இல்ல புரியல. ஜெகதீஷ் பழனிசாமி கண்டுபிடிச்சீங்கன்னா உங்க லைஃப்ல மத்த பிரச்சனைகள் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுவான்ல. இது நான் கஷ்டப்பட்டு ஏதாவது பொண்ணை கரெக்ட் பண்ணுவேன், இவன் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். அதான் விஜயராஜ் எக்கோடிக்கிட்டு ரீசன் பண்ணுங்க. விஜய் வாழ்க்கைய பாருங்க. 1க்கு 2 பொண்டாட்டி, ஏன்னா 1க்கு 3, 10வது வரைக்கும் வேற நிறைய லைன்ல வேற காத்துன்னு இருக்கு. 10வது வரைக்கும் காசு வேற, அதை ஆட்டையை போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இவன் மற்றவன் காசையும் ஆட்டையை போடுறதுக்கும் ரெடியா இருக்கிறான். அப்பா அம்மாவை துரத்தி விட்டான், பொண்டாட்டி புள்ளைய துரத்தி விட்டான். வீட்டில் கேட்க நாதியே இல்லை. வீட்டில் யாரும் இல்லைன்னா இவன் எனக்கு தெரிஞ்சு பேண்ட்டு கூட போட்டு படுத்திருக்க மாட்டான், ஃப்ரீயாக படுத்திருப்பான் எனக்கு தெரிஞ்சு. என்ன, அவங்க நாய் மட்டும்தான் அவனை பார்த்துருக்கோம். நாய் மட்டும்தான் சாட்சி, அது வாயில்லா ஜீவன். என்ன லைஃப் அவனுக்கு. நான் ஒண்ணு சொன்னேன், நீங்க என்ன டாபிக் டைவர்ட் பண்ணி எங்கேயோ கொண்டு போறா? அணிலாமா தகவல் வந்துச்சுங்க. என்னது புரியல? அணிலாமா அண்ணிய அண்ணி அட இருங்க ஒரு நிமிஷம். அண்ணி அணிலா? எந்த அண்ணியா வரவங்க அணிலா, உங்களுக்கு வரவங்க அணிலா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. அதானே? அதேதான். வர்றது அணிலா இருந்தா என்ன பண்றது? குண்டுல அடைச்சி கொடுமை கொடுத்து. இல்ல இல்ல பண்ண மாட்டாங்க விஜய் மாதிரி. இல்ல தூர போயிடணும். துஷ்டனை கண்டா தூர போயிடணும்.
இல்ல இப்போ எனக்கு சங்கீதா அன்னைக்கு வந்து 12 கோடி நான் இல்ல கடன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொடுத்துருக்கேன். ஒயிட் பேர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்கிட்ட இங்க வந்து இருந்துபிட்டு அங்க போய் ஒரு பேட்டி மைக்கு பிடிச்சி எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். வா 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 கமான். நானே சும்மா ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க பேசினாலே சும்மா இருக்க மாட்டேன். நீ இங்க இருந்துட்டே பேசுறீங்க. வா 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 வா. நம்ம நோ ஸ்மோக்கிங் டீ டோட்டலா வேணும்னு சொல்ற மாதிரி விஜய் ஃபேனா இருக்க கூடாதுன்னு சொல்லி அப்படி விளம்பரம் இல்ல அது வண்டியிலேயே ஸ்கூட்டில டிவோர்ஸ் லெட்டர் மாட்டி விட்டு அப்படியே வண்டி வீட்டுக்கு கொண்டு போயிடாத, அப்படியே எடுத்துட்டு போய் உங்க அப்பா அம்மா வீட்டுல போய் சேர்ந்துக்க அப்படின்ட்டு அப்படியே கடலை போய் கரைஞ்சிரு. நான் கேட்க வந்த கேள்வி வேற. நான் என்ன கேட்டேன்னா, இப்போ 12 கோடி வயசு வாங்கியிருக்காங்க, கடன் கொடுத்துருக்கேன்னு. நாளைக்கு வந்து நான் அவங்ககிட்ட கடன்லாம் வாங்கலைன்னு அவங்க ஒரு அறிக்கை விட்டாங்கன்னு தான் வருது. வரணும் இன்னும் கோடி வரணும். இப்படி வந்தாதான் ஜாலியா இருக்கும். காசு என்னங்க காசு எப்ப போனா வருங்க. இலவசமா கொடுக்க வேண்டியதுங்க. அப்புறம் ஏன் கடன் கொடுத்துருக்கீங்க பெத்தவங்களுக்கு? பணம் என்னங்க என்ன பெரிய பணம்? கடனை கரெக்டா கொடுத்துருங்க வட்டிக்கு விட்டுருக்காரு சார். பாருங்க, கோடி கணக்குல வட்டிக்கு விட்டுருக்காரு. ஸ்ரீமனு கொடுக்கல. அவன் பேர் என்னவன் சின்ன தெரியல, அவன மாதிரி நடிச்சு உயிர் எடுப்பானே, சஞ்சீவ். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு லைஃப்ல செட்டில்மெண்ட் பண்ணி விடுறான். அவன் சீரியல் நடிக்க ஸ்டாப் பண்ணுவான். பாத்துருக்கான். ஆமா மாமா எல்லாம் பாத்துருக்கான். ஆமா அபிடேவிட்ல சின்னண்ணி திரிஷாக்கு வாங்கி கொடுத்த வீடு வரல. சின்னண்ணியே வரலடா அஃபிடபிள்ல. அசையும் சொத்துல ஒண்ணு வரணும், இல்ல அசைய சொத்துல வரணும். கரெக்டா? சரி அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப மனைவி இருந்தா மனைவிக்கு என்னென்ன சொத்து இருக்கோ அதெல்லாம் எழுது, அதெல்லாம் ஆட் பண்ணணும். சொத்து இருக்கு ஆட் பண்ணாம விட்டுருக்காங்க. ஏன்? அவன் பொண்டாட்டியே அவனுக்கு இல்ல. அப்புறம் என்ன, அவன் பொண்டாட்டியே நான் உனக்கு இல்லடான்னு சொல்லிடுச்சு. அப்புறம் எப்படி அவன் இவன் ஒய்ஃபுக்கு இவன் என்ன வாங்கி கொடுத்தான் அப்படின்றத போட்டிருக்கிறானா, இல்ல ஒய்ஃப் வரும்போது என்ன சீர்வரிசை எடுத்து வந்துச்சு, நகை நட்டுல போட்டு எடுத்து இருந்துச்சு, அதை சொல்லியிருக்கிறானா? அதுவே எனக்கு புரியல. எனக்கு சாரி ப்ரோ, எனக்கே புரியாம தான் ப்ரோ சுத்தினுக்கிறேன். நீ சுத்திட்டே இரு. ஆனா உனக்கெல்லாம் கல்யாணம் நடக்காதா? ஜெலட்டோ கேளுயா, ஏன்னு கேளு. நீ ஏதாவது ஜிம்முக்கு போய் அங்க ஏதாவது பொண்ணு கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணோட அப்பா வந்து பெரிய லாட்ரி கம்பெனில ஓனரா இருந்து, இந்த டெக்னிக் நல்லா இருக்குல்ல. நான் போற ஜிம்ல எல்லாம் ஆம்பளை பசங்க, அது எனக்குன்னு வந்த நேரம். நான் ஜெலட்டோ கூச்சப்படாத. பையனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை பொண்ணா மாத்தி கல்யாணம் பண்ணிக்க. இல்ல எனக்கு புரியல. நான் என்ன விஜயா? பணம் இல்ல கேளு, உனக்கு பணம் முக்கியமா, என்ன முக்கியம் சொல்லு. எனக்கு மனசு, எனக்கு அதாவது எனக்கு என் மைண்ட் முக்கியம். இல்ல மனசா? என்ன மானங்கட்ட மனசு? என் மைண்ட் பிரியாணி வேணும் கேட்கும், நாளைக்கு போயிட்டு பழையது வேணும் கேட்கும். என்ன மானங்கட்ட மனசு? இந்த படம் இருக்குல்ல, இந்த ஆனா எனக்கு என் மைண்ட் முக்கியம்னே. ஒரு மானங்கட்ட மைண்ட். ஏன் மைண்ட்? நான் என்ன விஜயா குஷி ஆனந்த் ஆதவர்ஜினான்னு ரேடியோ சுத்துற மாதிரி நானும் சுத்துறேன். அது என்ன படம் அது? இந்த என்னது அமலா படம் நடிச்சிருக்குமே, பஸ்ல போவாங்கல்ல, மைனா சார். ஒருத்தனும் ஒருத்தி வாழ்ந்து பொண்டாட்டி கூட வாழ்ந்து இருக்கிறவங்க எல்லாம் விரல சவுத்துக்கு சப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்பா. அந்த மாதிரிதான் விஜயோட வாழ்க்கை, ஆதவர்ஜினா வாழ்க்கை. காசுக்காக பணத்துக்காக அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா எது வேணாலும் போவானு. சாரிண்ணே, நானு குழம்புல உப்பு போட்டு சாப்பிடுறேன், அதனால நமக்கு அப்படிலாம் வராது. இப்படியே சொல்லிருக்கலாம், நான் சோறு திங்கிறேன்னா அப்படின்னு சொல்லிருக்கலாம் பேசாம. நாங்க சாய் குட்மேன், வணக்கம். எங்க உங்க நாம் தமிழ் கட்சி பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன 2-3 பேருக்கு மேல கேச போட்டுறீங்க போல நாம் தமிழர். எனக்கு ஒண்ணுதான், அந்த எக்ஸ்பீரி இருக்காங்க, அவன் டீட்டெயில் இப்ப லேட்டஸ்ட் போட்டோ என்னன்றது மட்டும் எடுத்து போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவன் பழைய போட்டோ தான் இருக்கு, எலும்பு தேஞ்சு போய் நெஞ்சு அவிஞ்சு போய்
அது போட்டோ தான் இருக்கு. கொஞ்சம் இப்போ அந்த தடிமாடு அவன் குள்ள கம்யூனிட்டி, அவன் அவன் ஆள் வளர மாட்டான். அவன் எனக்கு தெரிஞ்ச 4.3 அடி தான் நினைக்கிறான். அவன் எக்ஸ்பீரி, அவன் முகர கட்டைக்கெல்லாம் அவனாம் உயரமாலாம் இருக்க மாட்டான். அவன் ரொம்ப குள்ளான், அது நல்லா தெரியும் எனக்கு. அவன் ஏன்னா நின்று பார்த்தானா நெஞ்சு அண்ணான் தான் பார்ப்பான் போல இருக்கு. என் இடுப்பு சைஸு தான் நிற்பான். அவன்கிட்ட இடுப்பு கிட்ட போய் நிற்க முடியாது, வேற விஷயம், நம்பி போக முடியாது. அவன் ராம்குமார் எல்லாம் உள்ள குள்ளனுங்க, எல்லாம் சரியான குள்ளம். செலக்டா நீ எல்லாம் போனா விஜயே முட்டி போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும்ல இல்லடே செலக்டா? நீ போனாலே விஜய் முட்டி போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி தானே இருப்பான். நீ இருக்கிற உயரத்துக்கு அவன் முட்டி போட்டு இருக்கிற மாதிரி தான்டா இருப்பான். இதெல்லாம் அன்வான்டட் கண்டென்ட். சொல்லுங்க சார், குட்மேன். ஏங்க நீங்களே உங்களை குட்மேன் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நாங்களே என்ன பேட்மேனா? அங்கே ஒருத்தன் பார்த்தீங்களா, ஊரில் இருக்கிற எனக்கு காசே இல்லை, எனக்கு 2 லட்சம் தான் அக்கௌண்ட்லேயே பணமே இருக்குன்னு ஒருத்தன் கூசாம சொல்லியிருக்கான். உலகத்திலேயே பொண்டாட்டி பிள்ளைக்கு கடன் கொடுத்தவன் பார்த்துருக்கீங்களா? அதை பார்த்துங்க. சே, பில்கேட்ஸை தோத்துருவான்டா. எப்பட்றா, எப்படி? அவங்க அப்பா இப்போ தான் ஒரு வீடு ஒன்று கட்டி கிரகபந்தம் பண்ணான். அது யார் காசு? அவங்க அப்பா காசா? சரி, ஓகே. ராமேஸ்வரம், இது காசி ராமேஸ்வரம் சுற்றிட்டு இருக்கிறாங்க ஊரை இந்தியா முழுக்க. அதுக்கு எது காசு? ஒரு ட்ரிப்பு. அப்புறம் பிரான்ஸ்லேருந்து ஒரு ட்ரிப்பு. அப்பப்போ டிக்டாக் வீடியோ போட்டு கடுப்பு ஏற்றிட்டு இருக்கிறானுங்க. என்னங்க ஃபேமிலி இது? அவன் நடத்துற ஸ்கூலுக்கே இவங்க கடவை அவன் வட்டி கொடுத்துட்டு இருக்கானே, அதை பாத்தீங்களா? அவன் பார்த்தேன் 2 காலு. அந்த பஸ் யார் பேர்ல இருக்கு? பஸ் கட்சி பேர்ல இருக்கும். கட்சியே கடலை தான் கொடுத்தோமா? குஷி ஆனந்துக்கு ஏதோ 3 கோடி ரூபாய் நம்ம கடன் கொடுத்து வச்சிருக்கான். அவன் கிட்ட 3 கோடி. டேய், நீ வேட்புமனு 100 ரூபாய்க்கு வித்து அதுல 25 கோடி காசு பார்த்துருப்பீங்களா டேய்? ஆனா ஒண்ணு, இந்த பண்ற இந்த காமெடிக்கெல்லாம் மேல் நாளாவது இருக்குடே. அடியே லிசனர்ல இருக்கிறவங்கள மேல் நாளாவது இருக்கு. வா, கெடா விருந்து போடுற நீங்களே. அது இப்ப இது நானே விஜய் கிட்ட காசு கடன் கேட்டுட்டு இருக்கிறேன். அந்த கம்யூனிட்டி பேல்ட்ட ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கடன் கொடுக்குறீங்களா? உன் பொண்டாட்டி பிள்ளைகளாம் கடன் கொடுக்குறீங்களா? அப்ப எனக்கு காசு கொடு. கேட்டா கொடுக்க மாட்டான். நம்ம குரூப்ல இருக்கிறவங்களாம் ஒரு கெடா விருந்து வச்சிருவோம். நல்லா நல்லி ஆடா, நல்லா நல்லி இலை ஆடா போட்டு நல்லா இது பண்ணி விருந்து வச்சு, நல்லா இந்த செட்டிநாடு ஸ்டைல்ல ஒரு குக்கை ஒன்று பிடிச்சி, என்ன எலும்பு ரசம், கறி குழம்பு, சாம்பார், சாம்பார்லாம் அந்த குழம்பு, சாம்பார், மறுபடியும் எலும்பு கறி குழம்பு, ரசம், மோர், தொட்டுக்க, அதுவும் தலைகறி, குடல்கறி, தலைகறி, ஆட்டுக்கால் பாயா, என்ன ஆட்டுக்கால் சூப்பு, என்ன 2 ஆடு எல்லாம் முரட்டுத்தனமா, அப்படியே கொஞ்சம் பிரியாணி, என்ன அப்படியே கெட்டு போகாத மாதிரி இருக்கணும். வந்து எல்லாம் சாப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு வாளியில் பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணி போட்டு கொடுத்து நைட்டு போய் சாப்பிடு, நல்லா இருக்கும். என்ன குழம்பு, குடல் குழம்பு, ரத்த பொரியல், என்ன ஆடுல ஒரு பீஸ் ஒன்று கூட மிச்சம் இருக்கக்கூடாது. தோல் மட்டும் வேற யாருக்கும் தூக்கி கொடுத்துருவோம். ஆட்டு தோலையும் வச்சுக்க, நீயே வச்சுக்க. அது எதுக்கு அடுத்தவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு அதிலே மோளம் செஞ்சு வைப்போம். 4ஆம் தேதி ஒருத்தனுக்கு மோளம் பாடகட்டுற பாட்டிக்கு தேவைப்படும். என்ன இது போதும், ஒரு ஆடு எனக்கு தெரிஞ்சு நல்லா வளர்ந்த ஆடு போதும், ஒரு 10 பேருக்கு போதும். சரி கபிலண்ணே, இன்னைக்கு என்ன வீட்டுல சாம்பாரா? வயிற்றுல கலப்பாதா காடை? இல்ல, ஏன்னா 2-3 டைம் சாம்பார் நீங்களா? அதான் கன்ஃபார்ம். இல்ல காடை சாப்பிட மாட்டேன் பெருசா. காடை பொரிச்சாதான் சாப்பிடுவேன். நான் காடை குழம்பு நான் சும்மா பழகி சாப்பிட்டேன். வெயிலுக்கு தான் தாங்க. எல்லாம் ஐபிஎல் பார்க்க சாப்பிட போயிட்டாங்க. எல்லாம் அந்த சும்மா அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு பழகி சாப்பிட்டேன். முடிஞ்சு போச்சு. அப்ப கடையை சாத்திட்டு போய் படுத்துருங்க. அதான் இப்ப அடுத்து படுக்கணும். சரிதான் சாக்குன்னு சொல்லிட்டு, என்ன டேய் விஜய் ஃபேன்ஸ் கீழே லிஸ்ட்ல இருக்கிறவங்கள இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் பீப்புள்ல சொல்லி ஒரு நல்ல பொண்ணா பாடுறேன். என்ன நல்லா நம்பிக்கையா இருக்கணும். என்ன நான் சொல்றதை நம்புறோம். சும்மா நொய்னு சந்தேகப்பட்டு இருக்கிறவங்களாம் நம்மளால செட் ஆகாது. அதுவும் விஜய் ஃபேனா இருக்கக்கூடாது. சாரி ப்ரோ, அது அவனுங்களுக்கே கிடைக்கல.
சரி நம்ம கடையை மூடுவோம். என்ன சால் குட்மேன் வந்ததுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்க. வணக்கம் ப்ரோ, வணக்கம். ஒன்றும் இல்லை, வெளியில இருந்தேன், ரொம்ப நாய்ஸியா இருந்தது. நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க ப்ரோ, திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம். இது மறுபடியும் ஸ்பேஸா? இதுவே 2வது ஸ்பேஸ். இல்ல அப்படியா? சரி சரி சரி, ஓகே. நான் தான் ஒரு ஸ்பேஸ் போட்டாலே, நான் தான் ஒரு முதல் ஸ்பேஸ் போட்டாலே இவனுக்கு ரிப்போர்ட் அடிச்சு, அப்புறம் இன்னொரு சைடு பக் வேற, அப்புறம் என் பண்ணி மறுபடியும் 3வது தடவை போட்டு, அப்புறம் 4வது தடவை இது ஆக்சுவலி நான் 2வது ஸ்பேஸ் மதியம் ஒன்று போட்டேன் 2 மணிக்கு. அந்த நாய் பேசுன்னு அது வில்லிவாக்கம் பக்கம் வராம தப்பிச்சிடுச்சு நாய். அது அங்கேருந்து வண்டி எங்க விட்டுச்சுன்னே தெரியல. இவனுங்களும் வீடியோ எடுத்து போடல. ஏன்னா அப்பெல்லாம் இவன் கூட்டம் இல்லாத நேரத்துல கேமராவெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாயா. இவன் வேணும்னே கூட்டத்தை நிறுத்திக்கிட்டே வருது. நாளைக்கு இது எங்க போகுது வருதுன்னு நாளைக்கு ஒண்ணு இருக்கு. இப்ப போய் படுத்து தூங்கி சாப்பிட்டு படுத்தாதாங்க கொஞ்சம் ட்வீட்டா போட்டு முடிச்சு விட்டுறலாம், புரியுதுங்களா? அப்புறம் காலையில நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். சரி, இதுக்கு கொஞ்சம் செலவு, கொஞ்சம் காசு தேவைப்படுது. சரி, அதான் அந்த பயல்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வருவோமே, ஒரு 10-15 கோடி. ஸ்பேஸ் போடாம இருக்கிறது வேணா நான் ஒரு 15 கோடி வாங்கிக்கிறேன். ட்வீட் போடாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு 15 கோடி, 30 கோடி. என்ன சொல்றீங்க? கரெக்டா, நியாயமான டீல் தான். பேசி முடிப்போம் சீக்கிரம். இப்ப எனக்கு ஒரு 30 கோடி கிடைச்சீங்கன்னா, அந்த மொசக்குட்டிக்கு ஒரு 2 லட்சம், அந்த மொசக்குட்டிக்கு ஒரு 2 லட்சம், இந்த குரூப்ல ரொம்ப நாளா என் கூட உட்காந்து குடும்பம் நடத்தினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஆளுக்கு ஒரு 2 லட்சம் கொடுத்து விட்டு மிச்சம் இருக்கிற சொச்ச காசை உங்களுக்கு 30 கோடி வந்தா மொசக்குட்டிக்கு 2 லட்சம் தான் கொடுப்பீங்க. இங்க பாருங்க, நான் வர்றது மேல நான் தூக்கி போடுற காசு எல்லாம் என் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு, கீழே விடுற காசு மட்டும் நான் பொறுக்கிட்டு போறேன். தூக்கி போறதும் போடுறீங்க, நாங்க சொல்ற இடத்துல இருந்து தூக்கி போடுங்க, அப்பதான் ஒரு காசு இங்க விழுவாது. என்ன, நான் மேல தூக்கி போடுறேன், பணத்தை மேல தூக்கி வீசிடுறேன். விஜய் கொடுக்குற பணத்தை என்ன ஒரு 30 கோடி மேல தூக்கி போடுறேங்க. என்ன, கீழே விழுற காசு மட்டும் நமக்குங்க, மேல இருக்கிறதெல்லாம் நீங்களே எடுத்துங்க. என்னங்க மொசக்குட்டி ஏதோ சொல்ல வந்தாரு, சொல்லுங்க மொசக்குட்டி. உங்க வீட்டுல திட்டுறாங்க தானே? அதான் ஒரு சாக்கு வச்சுக்கிற கபிலம் ப்ரோ, தூக்கி போடும்போது அதுல எவ்வளவு விழுதோ அது எல்லாம் புரியல. ஒரு கோணி வச்சுக்கிறாராம், நீங்க தூக்கி போடும்போது அது கேட்ச் பண்ணி பிடிச்சிக்கிறாராம். நீங்க வீட்டுல பாத்திரத்தை தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்ச பழக்கமா? நான் மொசக்குட்டி. ஆமா ஆமா, நீங்க அப்பதான் பேசும்போது வேற கோவஸ்ட் வாங்கினேன், மைக் வேற ஆன் ஆயிடுச்சு, ஆஃபும் பண்ண முடியல. அவங்க வேற கத்திக்கிட்டு இருக்காங்க, என்ன திட்டிட்டு இருக்காங்க. என்னவா என் ஸ்பேஸ்க்கு வரக்கூடாது, பேசக்கூடாது, நீ வீட்டுல எதிர்ப்பு நடக்குதா? கபிலம் ப்ரோ, அந்த மனோரமா திட்டுற மாதிரி திட்டுறாங்க அந்த அபூர்வ சகோதரர்களை. நீ நல்லா இருக்க மாட்ட, நாசமா போயிருவ, என்னையே திட்டுறாங்க. மொசக்குட்டி, நாளை பின்ன வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா என்ன கூப்பிடாதீங்க. என்ன, ஏன்னா என் உயிருக்கு நானும் இன்சூரன்ஸ் எல்லாம் கிளியர் இது பண்ணல, புரியுதா? இப்ப மட்டும் நம்ம கூப்பிட்டோன்னே நம்ம போற மாதிரி பேசுறீங்க கபிலன்னு. இல்ல நம்ம பழக்க வழக்கெல்லாம் டீ கடையோட முடிச்சிடணும். சரி, எங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சே சொல்றேன், வந்துருங்க. ஆட்டுக்கறி போடுவியா? கறி வேணா தனியா